தனுஷின் இட்லி கடை பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் படம் நேற்று ரிலீஸ் ஆகி இருந்தது. படத்தில் தனுஷ், ராஜ்கிரண், நித்யா மேனன், சத்யராஜ், அருண் விஜய், பார்த்திபன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். படத்திற்கு நல்ல விமர்சனமும் வந்து கொண்டிருப்பதால் நல்ல வசூல் வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. படம் வெளியான அனைத்து இடங்களையும் தற்பொழுது ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் எதிர்பார்த்ததை போலவே தற்பொழுது முதல் நாள் இட்லி கடை 20 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்தது. தற்பொழுது 2 நாட்கள் முடிவில் உலக அளவில் 35 கோடி ரூபாய் வரை வசூல் செய்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உலகம் முழுக்க 2ஆம் நாளில் 30 கோடி ரூபாய்க்கு மேலாக இட்லி கடை வசூலித்து இருப்பதால் வரும் நாட்களில் இந்த தொகை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இட்லி கடை படத்தின் மூலம் நடிகராக மட்டுமல்லாமல் இயக்குநராகவும் தனுஷ் மீண்டும் வெற்றியை பெற்றுள்ளார். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.